ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். சோஷியல் சயின்ஸ்னாலே நிறைய லெசன் 25 லெசன் இருக்குது. எப்படி படிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் தனித்தனியாக பிரித்து படிங்க. அப்போ தான் பிரித்து பாருங்கள். நீங்கள் சோஷியல் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு லெசனில் ரெண்டு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். 5 மார்க்கும் 8 மார்க்கும் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா 50 மார்க் எப்படி 5 மார்க்கில் அடிக்கலாம். 5 மார்க்கில் என்னெல்லாம் கேட்பான்னு தெரியல. ஃபில்லப்ஸு, டிஸ்டிங்யூஷ் கீ ரீசனு, மேப்பு, டைம்லைனு, அது இன்க்ளூடிங் அண்ட் தியரியும் வரும். ஸோ நான் இப்போ ஒட்டு மொத்தமாக சொல்ல போகிறேன். 50 மார்க் எப்படி அடிக்கலாம் 5 மார்க்கும். தியரி வந்து 8 மார்க். 8 மார்க் தனியாக தியரி கொஸ்டின் கேட்பாங்கள்ல, 8 மார்க் தனியாக கொஸ்டின் ஆன்சர் டீட்டெயில் கேட்பாங்களா, அதுவும் என்னென்னு சொல்ல போகிறேன். மேப் 8 மார்க் ஜாகிரஃபி மேப் சொல்ல போகிறேன். மேப் 5 மார்க் ஹிஸ்ட்ரி மேப் சொல்ல போகிறேன். டைம்லைனு என்னன்னு சொல்ல போகிறேன். டிஸ்டிங்யூஷ் கீ ரீசனும் சொல்லுவேன். ஓகே, பிளான் என்னங்கிறது ஒன்றும் கிடையாது. சில பேர் டிஸ்டிங்யூஷ் கீ ரீசன் படிக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஃபில்லப்ஸ் படிக்கணும். அண்ட் தியரி, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜாகிரஃபியில் தியரி கொஷின்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் படிக்கணும். ப்ளஸ் டைம்லைன் மேப். இதுனா நீ டிஸ்டிங்யூஷ் கீ ரீசன் வேண்டாம், ஆப்ஷனில் விட்டுரு. இல்லை சார், டிஸ்டிங்யூஷ் கீ ரீசன் எனக்கு ஈஸியாக இருக்குது, நான் வேறு ஏதாவது ஆப்ஷனில் விட்டுக்கிறேன்னா அது ஓன் இஷ்டம். டிஸ்டிங்யூஷ் கீ ரீசனும் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவ எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 14 5 மார்க் கொடுத்து 10 தான் எழுதணும். ஸோ அதனால் யோசித்து பண்ணுங்கள். நான் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகே, என்னோட அபிப்பிராயத்தில் என்ன சொல்லுவேன்னா, டிஸ்டிங்யூஷ் கீ ரீசன் எழுதுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங்யூஷ்க்கு 2 பாயிண்ட் போதும். கீ ரீசனுக்கு 1, 1.5, 2 பாயிண்ட்டை எதிர்பார்ப்பாங்க, 5 மார்க். ஸோ ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு வேளை டிஸ்டிங்யூஷ் கீ ரீசன் மண்டையிலே ஏறலைன்னா அதை விட்டு போட்டு மீதியெல்லாம் படிங்க. ஓகே ரைட். இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள். ஹிஸ்ட்ரி யூனிட் 1 மெயின் காஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 8 மார்க்கில் தான் கேட்பாங்க. 8 மார்க். 8 மார்க்னா 8 மார்க்னு போட்டிருப்பேன். ட்ரீட்டி ஆஃப் வேர்லெஸஸ் 2வது கொஸ்டின். புக்கு எடுத்து உன்னோட லாங் ஆன்சர் இருக்குல்ல, அதில் இங்கே புக் பேக் நம்பர் இருக்கும். தமிழ் மீடியம் அதை நோட் பண்ணி வை, இங்கிலீஷ் மீடியம்காரனும் நோட் பண்ணி வை. ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன் எல்லாமே ஒரு 5 பாயிண்ட் படித்தா போதும். இந்த காஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு மாதிரி ஹெட்டிங் எல்லாம் இருந்தால் ஹெட்டிங் கீழே 2 பாயிண்ட் எழுதுனா போதும். ரைஸ் ஆஃப் ஹிட்லர் ஒரு 7 பாயிண்ட் எழுதுனா போதும். ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, இது ஈஸி. யூனிட் 3 வேர்ல்டு வார் எஃபெக்ட்ஸ் 2. ஸோ இது 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க, பட் 5 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன், ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் யூஎன், இதுவும் 5 மார்க்லையும் கேட்குறாங்க, 8 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ 8 மார்க்கில் வரக்கு வாய்ப்பு இருக்குது, படிச்சிருங்க. யூனிட் 3. யூனிட் 5. யூனிட் 4 வேண்டாம். ரிஃபார்ம் மூமெண்ட் இன் 19th century 5 பாயிண்ட் போதும். 3rd கொஸ்டின் 19th century ரிஃபார்மர்ஸ் 5 மார்க்லையும் கேட்குறாங்க, 8 மார்க்லையும் கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 6 கட்ட மூமெண்ட் 8 மார்க் படிச்சுக்கோங்க. அவுட் பிரேக் ஆஃப் வெல்லூர் 3rd கொஸ்டின் 5 மார்க்கு படிச்சுக்கோங்க. ஸோ கட்டபொம்மனை பொறுத்தவரை கதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஹெட்டிங் ஒரு 8 ஹெட்டிங் இருக்கும், அது மனப்பாடம் பண்ணிவிட்டு ஹெட்டிங் கீழே ஒரு 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் என்ன முக்கியமான பாயிண்ட்டோ அது எழுதுனா போதும். யூனிட் 7 ரிவால்ட் ஆஃப் 1857 இம்பார்ட்டன்ட். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இம்பார்ட்டன்ட். யூனிட் 8 காந்தி மாஸ் லீடர் 8 மார்க்லையும் கேட்குறாங்க, 5 மார்க்லையும் கேட்குறாங்க, அதான் 8 மார்க்குன்னு போட்டிருக்கேன். காந்தி சிவில் டிசோபீடியன்ஸ். ஓகே. யூனிட் 9 சுதேசி மூமெண்ட் 5 மார்க்கு. தமிழ் சிவில் டிசோபீடியன்ஸ் 8 மார்க்லையும் கேட்குறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எதுக்கும் படிச்சுக்கோங்க. 8 மார்க்லையும் கேட்குறாங்க, தமிழ் சிவில் டிசோபீடியன்ஸ். 10th லெசன் பெரியார் ஈவியர் வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது, அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். தமிழ் ரினைன்சஸ் 19th century, இது நீங்கள் படித்து தான் ஆகணும், 5 மார்க்கில் கேட்குறாங்க. அவ்வளோதான். ஹிஸ்ட்ரி இவ்வளோ இருக்கா சார், நீங்கள் எடுத்து பார்க்கும்போது படித்தா தான் தெரியும் ஈஸின்னு. ஜாகிரபி நார்த்தன் மவுண்டன்ஸ் இம்பார்ட்டன்ட் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ரிவர் கங்கா பேசின் இம்பார்ட்டன்ட். யூனிட் 2 சவுத் வெஸ்ட் மான்சூன் மோர் இம்பார்ட்டன்ட். ஃபாரஸ்ட் வந்து அட்டவணை போட்டு எழுது. ஃபாரஸ்ட் என்ன ஃபாரஸ்ட்டு, எவ்வளோ என்ன கிலோமீட்டருக்கு என்ன டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது அதெல்லாம் எழுதிட்டு அந்த ஃபாரஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, அதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி எழுதுங்க. இந்த சேவியர் கைடு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, அதை யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். யூனிட் 3 டைப்ஸ் ஆஃப் சாயில் 8 மார்க்கும் கேட்கலாம், 5 மார்க்கு கேட்கலாம். ஒரு 5 சாயிலை பற்றி படிச்சிருங்க போதும். மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் அது ஈஸி. ஏதாவது 2 மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், மல்டிபர்பஸோட டெஃபினேஷனோட படிங்க. இன்டென்சிவ் அண்ட் மிக்ஸ் ரிஃபார்மிங் 3 பாயிண்ட் படித்தா போதும். ஸோ அதுவும் ஈஸி தான் யூனிட் 3ல். அடுத்து யூனிட் 4ல் 2 தான், அந்த 2மே ஈஸியான கொஸ்டின். காட்டன் டெக்ஸ்டைல் ஒரு 6 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் சேலஞ்சில் ஒரு 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. அரபனைசேஷன்னா என்ன, அரபனைசேஷனோட இம்பாக்ட்ஸ் செம ஈஸி. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட் இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க், 5 பாயிண்ட். ரோட்வேஸ் வந்து 8 மார்க்கில் அட்டம்ப்ட்டில் கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் அதை படிச்சிருங்க. யூனிட் 6 ரிவர் காவேரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 பாயிண்ட்டாவது படிங்க. சாயில் டிஸ்ட்ரிபியூஷன் ஏதாவது ஒரு 5 சாயிலை பற்றி எழுதுங்க. சைக்ளோன்ஸு பிஃபோர், ஆஃப்டர், டூரிங். ஸோ என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், நடந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஓனாகவே படிக்கலாம். யூனிட் 7 பிளான்டேஷன் ஃபார்மிங், டீ, காஃபி, ரப்பர், அது ரொம்ப ஈஸி. வாட்டர் ரிசோர்ஸை பற்றி எழுத சொல்லுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இதுவும் ஈஸி. ரோட்வே, ரயில்வே, ஏர்வே, வாட்டர்வே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது.
ஸோ அதனால் ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி படித்தாலே 6 5 மார்க் எழுதலாம் தியரியில். ஸோ அடுத்து சிவிக்ஸ், கான்ஸ்டியூஷன் ரொம்ப ஈஸி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படித்து தான் ஆகணும். இது டிஃப்ரென்ஸ் 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. யூனிட் 1. யூனிட் 2ல் பிரைம் மினிஸ்டர் மட்டும் பாருங்கள். ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் 5 பாயிண்ட் போதும். அடுத்து யூனிட் 3 எடுத்து கவர்னரும் படிக்கணும். லெஜிஸ்லேட்டிவ் பவர், சீஃப் மினிஸ்டர், பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஸோ இது ஈஸி தான். யூனிட் 4ல் நான் எலிமெண்ட் செம ஈஸியான கொஸ்டின் மிட்டமில் படிச்சுப்பீங்க. கோ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபாரின் பாலிசி 5 பாயிண்ட் செம ஈஸி. யூனிட் 5ல் பிரிக்ஸ் படித்தே ஆகணும். ஒப்பாக்கும் படித்தே ஆகும். சிவிக்ஸ் முடிஞ்சு. எக்கனாமிக்ஸில் ஜிடிபி பற்றி படிங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் போன வருஷம் பப்ளிக்கில் கேட்டனால வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். தேர்ட் கொஸ்டின் வந்து growth அண்ட் டெவலப்மெண்ட் டிஃப்ரென்ஸ் 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. யூனிட் 2 எம்என்சியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் 3 பாயிண்ட் படித்தா போதும். W2 வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸி. குளோபலைசேஷன் இம்பேக்ட்ஸ். ஸோ இது ஈஸி தான். ஒரு 5 பாயிண்ட் படித்தா போதும். சேலஞ்சஸ் யூனிட் 3 வந்து க்ரீன் ரெவல்யூஷன் 5 பாயிண்ட் படித்தா போதும். 3வது கொஸ்டின் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஒரு 5-6 பாயிண்ட் படித்தா போதும். யூனிட் 4 டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ், அதில் ஒரு 3 பாயிண்ட், இதில் ஒரு 3 பாயிண்ட் ஈஸி. ஜிஎஸ்டி ஈஸி, 3 ஜிஎஸ்டி தான் இருக்குது, அதை பற்றி எழுதிருங்க. பிளாக் மணி அதை விட ஈஸி. ஸோ பிளாக் மணினா என்ன, பிளாக் மணியோட இது என்ன, ஃபியூச்சர்ஸ். ஸோ அது எழுதிடலாம். யூனிட் 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கஸ்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின் வந்து ரோல் ஆஃப் என்டர்பிரனர். ஓகே, அவ்வளோதான். தியரி கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் படிச்சிங்கனாலே எழுதிடலாம். அது போக டைம் லைன் முக்கியமாக எல்லோரும் எழுதிதாங்க. எழுதிடலாம், ஈஸி தானே. டைம் லைன் வந்து 1905லேருந்து 1920, 20லேருந்து 40, 30லேருந்து 50. ஸோ இந்த சீரீஸில் இருக்க டைம் லைனில் 5 படிங்க. இதில் ஒரு 5, இதில் ஒரு 5, இதில் 5. வேர்ல்டு மூமெண்ட்டாக இந்தியன் மூமெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்தியன் மூமெண்ட்டு மட்டும் பாருங்கள். நல்லா படிக்கிறவங்க வேர்ல்டு மூமெண்ட்டு பார்த்துக்கோங்க, இந்தியன் மூமெண்ட்டு பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்தியன் மூமெண்ட் போதுமானது. ஹிஸ்ட்ரி மேப்பு 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. மொத்தம் 3 மேப் இருக்குது. இந்தியன் மேப்பு பேஜ் நம்பர் 79, பேஜ் நம்பர் 100 இருக்குது. எல்லாமே பார்த்துரு, எது வேணாலும் கேட்கலாம். அதாவது அந்த மேப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்துரு. இந்தியா வேர்ல்டு மேப் ஹிஸ்ட்ரி யூனிட் 1ல் ரோம நம்பர் 8 ஃபுல்லு, அதாவது புக் பேக்கில் இருக்கிறது மட்டுமாவது ஒழுக்கமாக பார்த்தா போதும். யூனிட் 3 ஹிஸ்ட்ரி மேப்பு ரோம நம்பர் 8ல் ஃபுல்லாக பாரு, அதாவது பேஜ் நம்பர் 29 இருக்க ஃபுல்லாக பார்க்கும். ஸோ இதுதான் அர்த்தம் அதுக்கு. ஸோ அதான் ஃபுல்லுன்னு போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5 மார்க் எழுதலாம், ஏன்னா இது கம்பல்சரி. ஸோ 5 மார்க் வேர்ல்டு மேப்பும் வரலாம், இந்தியா மேப்பும் வரலாம், ஏதோ ஒன்று தான் வரும், ஆப்ஷன்லாம் கிடையாது. அதனால் ரெண்டுமே படிக்கணும். டிஸ்டிங்யூஷ் கிவ் ரீசன் வேண்டாங்கிறவங்க விட்டுரு, வேணுங்கிறவங்க படிச்சிரு. ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் கொடுக்குறேன். யூனிட் 1ல் டிஸ்டிங்யூஷ் கிவ் ரீசன், யூனிட் 2ல், யூனிட் 3, யூனிட் 4. கிவ் ரீசன் பொறுத்த வரைக்கும் யூனிட் 3 முடிதான் இருக்குது. யூனிட் 6ல் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். யூனிட் 6, 7ல் ஈஸி தான். டிஸ்டிங்யூஷ் வேணால் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே 2 தான் கொடுத்துருக்கேன். இந்த 3rd லெசன் 4th லெசனில் 3 கொடுத்துருக்கேன். 6th யூனிட்லையும் 7th யூனிட்லையும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்தது 8 மார்க் மேப். இதில் யூனிட் 1ல் புக் பேக்கில் ரோம நம்பர் 7ல் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிச்சிரு. யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, 5 புக் பேக்கில் என்னெல்லாம் இருக்கோ அது மட்டும் பார்த்தா போதும். புக்கின் கேட்க மாட்டாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுவும் மெயினாக யூனிட் 1லேருந்து தான் கேட்பாங்க. பொலிட்டிக்கல் டிவிஷன், அதாவது கல்ஃப் ஆஃப் மன்னார், கல்ஃப் ஆஃப் கட்சு, அதுக்கப்புறம் கல்ஃப் ஆஃப் கம்பட்டு, பம்மீர் நாட்டு, மவுண்ட் கேட்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள் புக்கின் இருக்குது. உங்களுக்கு புக்கின் மேப்பும் சொல்லணும், படிக்கணும். நீங்கள் 8 மார்க் அப்போ தான் அடிக்க முடியும். ஏன்னா தமிழ்நாடு மேப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு ரொம்ப இருக்குது, அதனால தான் இந்தியன் மேப் பார்க்க சொன்னேன். இது இந்தியா 2 ஆப்ஷன் வரும்ல. ஸோ அதனால் இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. புக்கின் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்து 2 மார்க் போடலை, 2 மார்க் தனியாக போடும்போது உங்களுக்கு அங்கே இதிலே வந்து உங்களுக்கு பிடிஎஃபோட கொடுத்துட்ற புக்கின்னு புக் பேக் எல்லாம் மேப்பு, அது பிடிஎஃப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போதைக்கு புக் பேக் மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேளை காட்டன் குரோயிங் ஏரியா, அயன் அண்ட் ஸ்டீல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் குரோயிங் ஏரியா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இடத்தையும் ஒரு 2 இடத்தையும் பார்த்தா போதும், ஒரு இடத்த பார்த்தா போதும். ஸோ அதுதான் ரொம்ப, ஏன்னா யூனிட் 4 தான் அந்த மாதிரி இருக்கும். யூனிட் 5ல் ஈஸி. NH4 டென்ஸ்லி பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்குது, லிட்ரஸி ஆஃப் இந்தியா, அதனால் ஈஸியாக இருக்குது யூனிட் 5. ஸோ அதனால் புக் பேக் மேப்பை தெளிவாக போகிற மேப்பு, டைம் லைனு, ஃபில்லப்ஸு, இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்கனாலே ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 10-14 வரும். பார்த்துட்டிங்கன்னா 35 மார்க் அதிலே எடுத்துடலாம். இருந்தாலும் நல்ல ஒரு மார்க் சோசியலில் சென்டம் அடிக்கணும்னா இதெல்லாம் பாருங்கள். ஸோ 2 மார்க்ஸ் கூடயே நான் அந்த மேப் உங்களுக்கு பிடிஎஃப் தரேன். ஸோ இப்போதைக்கு 5 மார்க் 8 மார்க் சொல்லிட்டேன். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன ஏதுங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் லைக் மட்டும் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அது புஷ் ஆகும். நிறைய பேர் தெரியாமையே நிறைய படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. அதையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை நோட் பண்ணி வச்சு நல்லா படிங்க. நன்றி, வணக்கம். அடுத்து சயின்ஸுக்கு போடுறேன். மேக்ஸ்க்கு ஆல்ரெடி 5 மார்க் போட்டேன், 2 மார்க்ஸ் வரும். ஸோ அடுத்தது நமக்கு வந்து தமிழ், இங்கிலீஷும் சயின்ஸும் போட்டுறேன். அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.